ஸ்ரீ பரம்ஜோதி சரணம் விகே கெஞ்சஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நான் முதலாவதாக பணம் சம்பந்தமாக ஒரு வீடியோ நான் போட்டுக்கொள்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு அதீத ஆர்வம். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில் 75% விஷயங்கள் பணத்திலேயே தங்கி இருக்கிறது. நம்ம முதலாவது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், பணம்ன்றது ஒரு எனர்ஜியை ஒழிய அது ஒரு கடுதாசி கிடையாது. எல்லாருடைய நினைப்பு எப்படின்னு சொன்னால், பணம் ஒரு கடுதாசி. நிச்சயமாக அது கிடையாது. பணம் ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை யார் வேணுமென்றாலும் ஈர்த்துக்கொள்ள முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஏன் பணம் நம்மளுக்கு முக்கியம்? நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றி கொள்வதற்கு பணம் ரொம்பவே முக்கியமான விஷயம். இதுதான் ரியாலிட்டி. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களை சின்ன வயசில் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. ஏன் அனுப்புகிறாங்க? அதனுடைய உள் சத்தியம் என்ன? நீங்கள் நல்லா படித்து பிற்காலத்தில் நல்ல ஒரு உத்தியோகம் எடுத்து நிறைய பணம் சம்பாதிக்கணும். அதுதான் உள் சத்தியமே ஒழிய, உங்களுடைய அறிவை பெருக்கி நீங்கள் பிற்காலத்தில் பிரபல்யமாகணுமென்றது உள் சத்தியமே கிடையாது. ஏன்னு சொன்னால், பணம் சம்பாதிக்கிறது தான் உள் சத்தியம். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே. அதனால் பணம் சம்பாதிக்கிறது மக்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நிறைய மக்களுக்கு இந்த பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரியாமல் இருக்கிறது. அதாவது இந்த பணத்தை ஒரு பொருளாக நினச்சி கொண்டிருக்காங்க, ஒரு கடுதாசியாக. அது ஒரு எனர்ஜின்ற விஷயம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. தொடர்ந்து நான் மேலும் மேலும் இந்த பணம் சம்பந்தமாக நிறைய விழிப்புணர்வான இந்த வீடியோக்களை உங்களுக்கு நான் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த வீடியோக்களை பார்க்கும்போது பணம் சம்பந்தமான விஷயங்களை அடிக்கடி கேட்கும்போது சரி, உங்களுடைய ஆழ்மனதில் போயிட்டு அது பதியும் போது மேலும் மேலும் உங்களுக்கு நீங்கள் பணம் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக சேரும். பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக சேரும். இந்த வீடியோவில் முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், பணம்ன்றது ஒரு எனர்ஜியை ஒழிய தாள் கிடையாதுன்றது சொன்னதை நீங்கள் புரிஞ்சிக்க வேணும். இந்த உலகத்தில் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், 97% மக்கள் ஒரு ஏழ்மை நிலையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. 3% மக்கள் மட்டுமே ரிச்சாக பணக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி அனைத்து விடயங்களையும் அனுபவிக்கிறாங்க. ஆனால் 97% மக்கள் ஒரு பூராக ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி சில விடயங்களை அனுபவிக்க முடியாமல் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளும் எப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருந்து கூடி பிரம்மாண்டமான ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு நம்ம போக முடியும். அதனால் நம்மளும் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான முதல் விஷயம் அப்படி என்னென்னு சொன்னால், பணம்ன்றது ஒரு எனர்ஜியை தவிர கடுதாசி கிடையாது. அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும். நிறைய மெதட்டை தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ நான் உங்களுக்கு பணம்ன்றது ஒரு எனர்ஜின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்லி முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. நமஸ்தே.